ஹே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய டெய்லி லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரியில் எழுதிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக தூங்கிக்கிட்டே இருக்கா. அவள் வந்து பார்த்தீங்கன்னா கோமாவில் இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நெசுகோவை பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு கடைக்கு நம்ம ஹீரோவை பார்த்து டே நீ வருத்தப்பட்டது போதும் சீக்கிரம் ட்ரைனிங் வா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்க்கு கிளம்பிடுறான். இப்போ ஒரு கட்சீனை தான் காமிக்கிறாங்க. அந்த கட்சீனில் வந்து டீமன் ஸ்லேயர் இந்த ஒரு டிவிஷன் வந்து பல்லாயிரம் வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் கவர்மெண்ட்டுக்கே தெரியாம. இந்த டீமன்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லானவங்க. லிட்டரலாக அவங்களுடைய கை கால்லாம் வெட்டினாலுமே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஹீலிங் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல். அண்ட் இந்த டீமன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹியூமன்ஸை சாப்பிட்றாங்களோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆவாங்க. அண்ட் இவங்களுக்கு சன்லைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீக்னஸ். ஸோ அதனால நார்மலான ஹியூமன்ஸால இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக சாவடிக்க முடியாது. இவங்களை கொல்றதுக்குனே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நியூச்சரின் ஸ்வாட் அப்படின்ற ஒரு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த டீமன் ஸ்லேயரில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய உயிரை பணைய வச்சு மக்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த டீமன் ஸ்லேயர் டிவிஷனுக்கு யார் லீடர்னு இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அண்ட் நான் வந்து இங்கே ஒரு ட்ரெயினராக இருக்கேன். யாராவது டீமன் ஸ்லேயராக ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இந்த டீமன் ஸ்லேயர் டிவிஷனுக்குள்ளே சேரணும்னா மவுண்ட் ஃபியூஜியில் ஒரு டெஸ்ட் நடக்கும். அதில் நீ பாஸ் ஆனால் தான் நீ ஒரு முழு டீமன் ஸ்லேயராகவே மாறுவே அப்படின்னு அந்த உரக்கொடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான். நம்ம ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஈஸியாக தான் இருக்குது. பட் போக போக ட்ராப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் டஃப் ஆகிக்கிட்டே போகுது. நம்ம ஹீரோ கொஞ்சம் விட்டா கூட அந்த ட்ராப்ஸ்லாம் மாட்டி செத்துருவான் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரைனிங் கொடுக்குறாரு நம்ம ஹீரோக்கு. அப்புறம் ஒரு நாள் அவர் என்கிட்ட ஒரு ஸ்வாடை கையில கொடுத்துட்டு ஓட சொன்னாரு. முன்ன இருந்ததோட அந்த ஸ்வாடை தூக்கிட்டு ஓடுறது எனக்கு இன்னுமே கஷ்டமா இருந்தது. போக போக நான் எல்லா ட்ராப்ஸ்லயுமே வந்து மாட்டிக்கிட்டே இருந்தேன். அந்த ட்ரைனிங்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படிதான் நான் கீழே வந்து ஒரு 1000 தடவையாவது என் ஸ்வாடை வந்து நான் ஸ்விங் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ வந்து 998 999 1000 அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது நம்ம உரக்கடைக்கு வந்து தம்பி இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 500 போடு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ விட்டா கையை கலந்து ஊந்துரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் என்னுடைய ட்ரைனிங் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போதான் அவர் வந்து ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை வந்து எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இந்த ஸ்வாட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மெலிசானது. ஸோ கொஞ்சம் தப்பாக யூஸ் பண்ண கூட இதுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உடஞ்சிரும். மவனே நீ மட்டும் இந்த ஸ்வாடை உடைச்ச அப்புறம் எலும்பு உடச்சிருவேன் அப்படின்னு உரக்கடைக்கு வேற நம்ம ஹீரோ வந்து பயமுறுத்துறாரு. அண்ட் போக போக ட்ரைனிங் இன்னுமே கடினமாகிக்கிட்டே இருந்தது. அவர் என்னதான் பார்க்க வயசானவர் மாதிரி இருந்தாலும் அவர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காரு. லிட்டராக நான் ஸ்வாடை வச்சுட்டு அவர் வெட்ட போனாலும் அவர் வந்து வெறும் கையாலே என்னை தோக்கடிச்சிடுறாரு. என்னதான் ட்ரைனிங் வந்து போக போக கடினமாக இருந்தாலும் நான் கைவிடுறதா இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ நம்ம உரகோடாக்கி வந்து நம்ம ஹீரோக்கு வந்து வாட்டர் ப்ரீதிங் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறாரு. வாட்டர் ப்ரீதிங்கில் கிட்டத்தட்ட 10 ப்ரீதிங் ஸ்டைல் இருக்குது. நான் உனக்கு அந்த 10த்தையும் வந்து சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு உரகோடாக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சார் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்க. இப்போ அவர் வந்து கொஞ்சம் மூச்சை நல்லா இழுத்து விடு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு நம்ம ஹீரோ வயிற்றுலேயே ஒன்று வைக்க நம்ம ஹீரோ ஒவ்வொரு தடவையும் கரெக்டாக பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்க. அவர் நம்ம ஹீரோ அடிச்சுக்கிட்டே இருக்காரு. வாட்டர் ப்ரீதிங் நீங்கள் கற்றுக்கணும்னா அதுக்கு நீ வாட்டரோட பிளெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பெரிய அருவியில் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுறாரு. அட பாவி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பொதகலின்னு தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நெசுக்கோ உன்னை கண்டிப்பாக நான் திருப்பி ஹியூமன் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி பயங்கர வெறியோட ட்ரைனிங் எடுக்க. அண்ட் இந்த சைடு நம்ம நெசுக்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்லாம் கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க. ஆனால் டாக்டரே கையை வச்சிடுறாரு. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. நெசுக்கோ வந்து இப்போ வரைக்குமே அவள் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு மட்டும்தான் இருக்கா. ஒவ்வொரு நாளும் நான் எழுஞ்சி வந்து அவளுக்கு மூச்சு இருக்கா இல்லையான்னு சொல்லி நான் செக் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பயம் அவள் ஒரு வேளை செத்துருவாளோ அப்படின்னு சொல்லி அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவை கொஞ்சம் மாதம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. பல ட்ரைனிங் எடுத்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கான். இப்போ உரக்கொடாக்கி வந்து எனக்கு என்னென்னலாம் தெரியுமா அது எல்லாத்தையும் நான் வந்து உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோவை அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய உருண்டை சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறை இருக்குது. இப்போ அவர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து உன் ஸ்வாடை வச்சு இந்த பாறையை நீ 2 ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக போயிடுறாரு. இவர் என்ன விளாட்றாரா இவ்வளோ பெரிய பாறை எப்படி இந்த ஸ்வாடால் வந்து வெட்ட முடியும் இது லாஜிக்கே இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து ஓகே ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஓங்கி அவன் ஸ்வாடை வச்சு அந்த கல்லில் அடித்தா நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகிறனே தவிர்த்து
அந்த கல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜும் உள்ளல. நம்ம ஹீரோ திருப்பி ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த கல்லுக்கு ஒன்றுமே ஆகலை. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி திருப்பி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ என்னதான் சாவுற அளவுக்கு ட்ரைனிங் எடுத்தாலும் அவனால் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லை வெட்ட முடியல. நம்ம ஹீரோட கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் ஆகிப்பே இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ வந்து திருப்பி ட்ரைனிங் எடுத்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லை வெட்டலான்னு சொல்லி பார்க்குறான். அப்பவும் முடியல. ஏன் இப்படி நடக்குது? ஒருவேளை நான் ஒரு அன்வர்த்தியான பர்சனோ, என்னால் என் தங்கச்சியை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் தலையை வச்சு அந்த கல்லை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ திடீர்னு அந்த கல்லுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு டேய் உன்னால் இது கூட பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோவும் யார் ராணி அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட் மாஸ்க்கை வந்து போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நீ வீக்காக இருந்தால் கண்டிப்பாக உன்னால் சர்வே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவன் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறான். டீமன் ஸ்லேயர் ஆகணும்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. உன்னை பார்த்தா அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, என்னை பார்த்தா எப்படி இருக்குது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கிறேன் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஓ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தியா? நான் கூட ஏதோ ஒரு பைத்தியக்கார ஸ்குவாடை யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சேன். சரிப்பா நீ அப்படின்னா ட்ரைனிங் எடுத்திருக்கேன்னு சொல்லி இப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ்க்கு கூப்பிடுறான். ஆனால் உன்கிட்ட வெறும் உடன் ஸ்பாட் தானே இருக்குது, ஒருவேளை நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, எனது என்ன நீ ஹர்ட் பண்ண போறியா, காமெடி பண்ணாமல் சண்டைக்கு வாடா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சீரியஸாக அவன் சொல்கிறான். சரி கேட்டு வாங்குற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் இப்போ சண்டைக்கு இறங்க இப்போ அவன் டக்குன்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவோடவே ரொம்பவே பவர்ஃபுல்லாக வேறு அவன் இருக்கான். இவன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கான். என்னால் அவனை பார்க்க கூட முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துட்டு இருக்கேன். அவன் வந்து நம்ம ஹீரோ அசால்ட்டாக அடிச்சு போட்டுடுறான். நீ இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் தம்பி, உரக்கடைக்கு சொல்லி கொடுத்ததில்ல நீ ஒன்று கூட இன்னும் ப்ராப்பராக கற்றுக்கல அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து அவன் சொல்ல, அப்படின்னா இவனுக்கு உரக்கடைக்கு தெரியும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது திருப்பி அவன் அட்டாக் பண்ணுறான். நீ இவ்வளோ ஸ்லோவாக இருந்தனா டீமன்ஸ்லாம் உன்னை அசால்ட்டாக சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கும். சரி இவ்வளோ பேசுகிறல, உன்னால் அந்த பெரிய பாறாங்கல்லை வந்து உடைக்க முடியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னால் முடியும்டா, ஏன்னா நான் அதை ஏற்கனவே பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். எனது இவன் அந்த பாறையை உடைச்சிருக்கானா, அப்படின்னா அது பாசிபிள் தான் போல இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவன் வந்து நம்ம ஹீரோவை கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ இப்போ வரைக்கும் வந்து டிஃபென்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ பயங்கரமாக அடி வாங்கி அப்படியே கீழே உழுந்துடுறான். நம்ம ஹீரோ அப்படியே அங்கே மயக்கம் போட இப்போ அந்த பையன் வந்து ஒரு பொண்ணை பார்த்து இனிமேல் இவனை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு பேர் வந்து முக்கமோ அண்ட் நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டவன் பேர் வந்து சாபிட்டோ. இப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு மயக்கத்துலேருந்து எழுந்து எங்கே அந்த பையன் எப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆனா, நீ அதை பார்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த முக்கமோ பொண்ணை பார்த்து கேட்க, என்னாலே அவனை மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, கண்டிப்பாக உன்னால முடியும், அதுக்கு நீ டோட்டல் கான்சென்ட்ரேஷன் ப்ரீதிங்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இவனே இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ வேற வந்து சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்க நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுறான். நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு வந்து எனக்கு நல்லாவே ட்ரைனிங் கொடுத்தா அண்ட் ஆல்சோ அவள் பேசுறது எல்லாமே வியர்டாக இருந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான். இப்போ அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை பார்த்து நீ மட்டும் டோட்டல் கான்சென்ட்ரேஷன் ப்ரீதிங்கை வந்து கரெக்டாக பண்ணனா உன்னால் வந்து டீமன் அளவுக்கு ஸ்ட்ராங்காக முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, நம்ம ஹீரோ வந்து பெபபன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து ரெஸ்டே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். விட்டா நம்ம ஹீரோ வந்து செத்துருவான் போல இருக்கு, அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். அண்ட் ஆல்சோ டெய்லி சாபிட்டா கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சண்டை போடுறான். எப்பவும் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தோத்துக்கிட்டே இருக்கான் அந்த நாள் வர வரைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்க, இப்போ 6 மாதம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து முடியெல்லாம் வளர்ந்து அப்படியே பேடாஸாக நிற்கிறான். இந்த ஃபைட் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஃபைட் மாதிரி கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லை. ஏன்னா சாபிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை ரியல் ஸ்வாடை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான். உனக்கு இது இவ்வளோ நாள் தேவைப்பட்டுச்சா அப்படின்னு சாபிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாடை எடுத்து சண்டைக்கு ரெடியாக நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி பயங்கர கான்ஃபிடென்ட்டில் நின்றுட்டு இருக்கான். ஃபைட்டு ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சாபிட்டோட மாஸ்கை வந்து ரெண்டாக்கிடுறான். இப்போ தான் சாபிட்டோட ஃபேஸை காமிக்கிறாங்க. அவன் மூஞ்சில் வந்து சோகம் கலந்த ஒரு ஸ்மைல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. இப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து உன் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன் டான்ஜிரோ, கண்டிப்பாக நீ அந்த எக்ஸாமில் பாஸ் ஆக, ஏன்னா நான் மட்டும் இல்லை இங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோ ஆக்சுவலாக சாபிட்டோட மாஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டலை, அவன் ஆக்சுவலாக அந்த பெரிய பாறையை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக்கியிருக்கான். இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ முழிச்சுக்கிட்டு இருக்க இப்படியே இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்குள்ள வீடியோ. அடுத்து உங்களை புதிய எபிசோடில் பார்க்குறேன். பாய்.